ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுகந்தி தமிழ் விலாக்ஸ் சேனல் நேம் மாற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகந்தி தமிழ் விலாக்ஸ் சேனல்லேருந்து பார்க்குறோம். இன்றைக்கி கார்டன் தோட்டம் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறதான சின்ன செடிகளை காமிக்கலான்ட்டு காமிக்கலாம் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு முந்தைய காமிச்சது இப்போ இவ்வளோ தூரம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, முட்டு வச்சுருக்கு பாருங்கள். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தினால 2 நேரம் தண்ணி மாத்திரம் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள், தெரிஞ்சவங்கக்கிட்ட வாங்கி வச்சது. இது ஒரு கலர், இது நல்லா இருக்குது. இதுவும் ஒரு கலர் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வெரைட்டி இதுவும் பாருங்கள், இது ஒரு கலர். பார்க்கவே நல்லாயிருக்கு. ஒரு சின்ன பாக்ஸில் நீங்களுமே வாங்கி எதுவும் வைக்கலனாலும் இந்த டேபிள் ரோஸ் மாத்திரம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சா கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரோஸ் செடி அது ரொம்ப பூச்சி அது எதுவுமா வாடி போனதுனால கட் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் தான் துளிர்த்து இதுக்கு உரம் மஞ்சள் தடவி வைக்கணும் ஈவினிங்கு. அடுத்து தான் கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஸ்னேக் பிளான்ட் இது வச்சா பூச்சி எதுவும் வராது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு, வாங்கி வச்சாச்சு சேஃப்டிக்காண்டி. அப்புறம் பொன்னாங்கண்ணி அதுக்கு கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும். நீங்களும் செடி முயன்ற அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செடி வளருங்க. இது ஒரு வகையான செம்பருத்தி, இதுவும் 5 இதழ் செம்பருத்தி தான். ஆனால் வெயிலுக்கு வந்து இப்படி இருக்குது. இதுவும் கட் பண்ணி விட்டு உரம் கொடுக்கணும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வரவே இல்லை, பார்க்குறவங்கெல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் இது ஒரு சின்ன இது டேபிள் ரோஸ் தான். இந்த பெரிய செடியிலேருந்து தான் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, கட் பண்ணி விட்டது. பிறகு இந்த இதுலேயும் பாருங்கள், வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த இதில் பாருங்கள், இதுலேயும் டேபிள் ரோஸை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் துளிர்த்து வருது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வைங்க. இது ஒரு வகையான கலர் டேபிள் ரோஸ். இந்த ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. இந்த ரோஸ் செடி தான் வாடி போயிட்டு என்ன செய்யலாம், டிப்ஸ் ஏதாவது வேணும், பராமரிக்கணும். இருக்கிற செடியை காப்பாற்றணும். வெயில் அதிகமாக எங்கள் ஏரியாவில் வெயில் ஜாஸ்தி, அதனால அப்படி இருக்குது. நீங்களாம் என்ன செய்கிறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுகந்தி தமிழ் விலாக்ஸ் சேனல் நேம் மாற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகந்தி தமிழ் விலாக்ஸ் சேனல்லேருந்து பார்க்குறோம். இன்றைக்கி கார்டன் தோட்டம் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறதான சின்ன செடிகளை காமிக்கலான்ட்டு காமிக்கலாம் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு முந்தைய காமிச்சது இப்போ இவ்வளோ தூரம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, முட்டு வச்சுருக்கு பாருங்கள். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தினால 2 நேரம் தண்ணி மாத்திரம் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள், தெரிஞ்சவங்கக்கிட்ட வாங்கி வச்சது. இது ஒரு கலர், இது நல்லா இருக்குது. இதுவும் ஒரு கலர் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வெரைட்டி இதுவும் பாருங்கள், இது ஒரு கலர். பார்க்கவே நல்லாயிருக்கு. ஒரு சின்ன பாக்ஸில் நீங்களுமே வாங்கி எதுவும் வைக்கலனாலும் இந்த டேபிள் ரோஸ் மாத்திரம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சா கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரோஸ் செடி அது ரொம்ப பூச்சி அது எதுவுமா வாடி போனதுனால கட் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் தான் துளிர்த்து இதுக்கு உரம் மஞ்சள் தடவி வைக்கணும் ஈவினிங்கு. அடுத்து தான் கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஸ்னேக் பிளான்ட் இது வச்சா பூச்சி எதுவும் வராது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு, வாங்கி வச்சாச்சு சேஃப்டிக்காண்டி. அப்புறம் பொன்னாங்கண்ணி அதுக்கு கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும். நீங்களும் செடி முயன்ற அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செடி வளருங்க. இது ஒரு வகையான செம்பருத்தி, இதுவும் 5 இதழ் செம்பருத்தி தான். ஆனால் வெயிலுக்கு வந்து இப்படி
அப்படி இருக்குது. இதுவும் கட் பண்ணி விட்டு உரம் கொடுக்கணும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வரவே இல்லை, பார்க்குறவங்கெல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் இது ஒரு சின்ன இது டேபிள் ரோஸ் தான். இந்த பெரிய செடியிலேருந்து தான் அதுக்கு என்ன சொல்கிறது, கட் பண்ணி விட்டது. பிறகு இந்த இதுலேயும் பாருங்கள், வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த இதில் பாருங்கள், இதுலேயும் டேபிள் ரோஸை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் துளிர்த்து வருது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வைங்க. இது ஒரு வகையான கலர் டேபிள் ரோஸ். இல்லை ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. இந்த ரோஸ் செடி தான் வாடி போயிட்டு என்ன செய்யலாம், டிப்ஸ் ஏதாவது வேணும், பராமரிக்கணும். இருக்கிற செடியை காப்பாற்றணும். வெயில் அதிகமாக எங்கள் ஏரியாவில் வெயில் ஜாஸ்தி, அதனால அப்படி இருக்குது. நீங்களாம் என்ன செய்கிறீங்க?